ஹாய், வெல்கம் டு சாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ஜீரா ரைஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம எப்பயுமே பிரியாணிக்கு போடுற மாதிரி தாளிப்புக்கு எடுத்துக்கலாம். பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, அதுக்கப்புறம் கேஷ்யூஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம கார்னிஷிங்காக கொரியாண்டரும் புதினா இலையும் எடுத்திருக்கேன். இப்போ நான் பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். இப்போ அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டேன். கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே இப்போ நம்ம சீரகமும் கேஷ்யூஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ கேஷ்யூஸையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ முந்திரியும் போட்டு வதக்கியாச்சு. 4 பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் காரம் உங்களுக்கு வேணும்னா 2 காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். நான் காரம் கம்மியாகவே போடுறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் தான் செய்ய போகிறேன் நான். ஸோ அதனால் அதில் காரம் போடுவோன்றதுனால நான் இதில் காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் ஸ்டெயின் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். இப்போ இந்த ரைஸும் போட்டாச்சு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் போட்டு நம்ம லைட்டாக சார்ட் அவுட் பண்ணலாம். இப்படி நம்ம பண்ணோன்னா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி நம்ம போட்டோன்னா ரைஸை ரொம்ப டேஸ்ட் லெவலில் நல்லாயிருக்கும். அந்த நெய் ஃப்ளேவர், அந்த உப்பு எல்லாமே இதுவாகிடும், பிளெண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ரைஸை நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ். இது நான் குக்கரில் வைக்கிறதுனால 1 டம்ளருக்கு 1.5 அளவுக்கு நான் வாட்டர் ஊற்ற போகிறேன். 1 to 1.5 ரேஷியோ அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ 2 டம்ளருன்றதுனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் நம்ம விட்டு எடுக்கலாம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம லிட்டு போட்டு மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸும் அதுக்கப்புறமா புதினா லீவ்ஸும் போட்டிருக்கேன். இது இப்போ நம்ம விசில் போட்டு மூடிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். என் குக்கருக்கு ஒரு விசில், உங்கள் விசிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் குக்கருக்கு. இந்த ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட எனக்கு பன்னீர் கிரேவி, கேப்சிகம் கிரேவி பண்ணியிருக்கேன், குக்கும்பரும் வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு என் சின்ன பையன் டேஸ்ட் பண்ணி சொல்லுவான். டேஸ்ட் பண்ணப்போ சூப்பராக இருக்கா? ஸோ இதை மாதிரி உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதில் காரம் அவ்வளோவா இருக்காது. ஸோ ப்ரோட்டீன் தான் நிறைய இருக்குது இதில். ஜீராவும் சரி நமக்கு டைஜஸ்டிவ் ஹெல்ப் பண்ணும். ஸோ கேப்சிகமும் சரி, பன்னீரும் நமக்கு ஹெல்த்தி தான். ஸோ என்னோடய டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.